இந்த தேர்தல்ல டிவிகே தோக்க போறது உறுதி. தமிழ்நாட்டின் புதிய முதல்வராக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி விஜய் இன்று பதவியேற்றார். உனக்கு வாய் ஜாஸ்தி. அரசியல் வரலாற்றில் புதிய திருப்பமாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. காலை நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் அவர்களுக்கு முன்னிலையில் தளபதி விஜய் முதலமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். முதல்வராக பொறுப்பேற்ற உடனேயே மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம் ஆகியவற்றில் விரைவான மாற்றங்களை கொண்டு வருவேன் என்று விஜய் உறுதியளித்தார். வாய்ப்பே கிடையாது. 20,000 ரூபாய் பேட்டு 150 தொகுதி டிவிக்கு ஜெயிக்குது. ஒரு மாசம் சம்பளம் நான் உங்களுக்கு தரேன். யாரெல்லாம் கூட்டலாம் பெட் கேட்டீங்களா? 20,000 ரூபாய் தரேன். யாருமே கிட்ட பெட்டு வர மாட்டாங்க. டிஎம்கே கிட்ட பெட்டு வர மாட்டாங்க. இருக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்டத்தாய். இப்போ வந்து வின்னிங் எத்தனை சீட்ஸ் உங்களுடைய கணக்குப்படி தாவேக்கா வச்சுக்கிறது? 144 வருது சார். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இது லோல வந்து 129 போடுறீங்க. ஆமா சார். பிலோ ஆவரேஜ்ல 144. டேய், நான் செத்துறேன்டா. பசுபுச்சுலாம் ஊருக்கு போவானா? எந்த காலத்திலயும் நடக்குமா அது? இதுக்கு முன்னாடி யாராவது பாத்துருப்பீங்களா? இந்த மாதிரி ஓட்டு போடுறதுக்காக ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போறவங்க மாதிரி இந்த மாதிரி ஓட்டு போறதுக்கு யாரும் போய் பாத்துருக்கீங்களா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. என்னடா சொல்றா? இந்த வாட்டி விஜய் தான். May 4th ரிசல்ட் வருது. அன்னைக்கு பாருங்க, டிஎம்கே ஒண்ணு இருக்கவே இருக்காது. டிஎம்கே இல்ல, வேற எந்த எவ்வளவுமே இருக்கும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? ஜெனரேஷன்ல வந்து சொத்து பத்தெல்லாம் வந்து சேர்க்க முடியாது. குழந்தைங்களுக்காக நல்ல இதுவதான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருமே வீட்டுக்கு ஒரு பொம்பளை குழந்தைங்க வச்சிருக்கிறோம். நாங்க அந்த பொம்பளை குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா இந்த வாட்டி வந்து அவர் வந்தாருனாதான் கண்டிப்பா அது மட்டும் முடியும். அதனாலயே நாங்க எல்லாருமே வந்து டிவி கேக்குதான். இன்னைக்கு ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. இன்னைக்கு எங்க வீடுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் காலையில விடிகாலமே எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போய் டிவி கேக்குதான் ஓட்டு போட்டோம். எல்லாருமே எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இவங்க வந்து நாங்க ஒரிஜினல் டார்கெட் 2 கோடி தான், எங்களுடைய ஓட்டு டார்கெட் 2 கோடி தான் போதும் அப்படின்றதுதான். இவரை எவ்வளவு சொன்னாலும் தலைவர் வந்து சொன்னது 2 கோடி 25 லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்கு. அது அந்த அடிப்படையில வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா 2 கோடியே 25 லட்சம் ஓட்டு எங்களுக்கு வரணும். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. ஆனா போற போக்க பார்த்தா வீட்டுக்கு 3 ஓட்டு 4 ஓட்டு இருக்கு. நீங்க எங்க வேணா விசாரிச்சு பாருங்க, யாருக்கு போட்டீங்கன்னா எல்லாம் விசில்றாங்க. ஏன் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க? புண்டை பல இடங்களில் நான் சொல்றது அக்ராஸ் த தமிழ்நாடு பல்வேறு இடங்களில் பல்வேறு பூத்துகள்ல விசில் சின்னமே வந்து என்னது அந்த பட்டனே வந்து கீழே போயிடுச்சு. அந்த அளவுக்கு வரவெல்லாம் விசில அவங்க சொல்ல சார், வரவன் எல்லாமே விசிலா அமுக்குனா அப்புறம் அந்த பட்டன் என்ன சார் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு விசில் பட்டன் டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் ஜெயிப்பாரு. நான் வேண்டி தோன்ற சரித்திரம் இல்ல. பார்த்தாலே தெரிகிறதா? 12 மணிக்கு விசில் எடுத்து கரெக்டா அப்படின்னு கத்த விடுறோம். அதுலயே நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம 3ஆம் தேதி நைட்டே காமிக்கிறோம். நீங்க எல்லாம் பைத்தியம் மாட்டா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு இந்த விஷயத்தை எல்லாரும் கண்டிப்பா செய்யுங்க, அதிகமா ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எல்லாத்துக்கும் போய் சேரும். இன்னும் நமக்கு வந்து கரெக்டா அன்னைக்கு 29 4 நாள் இருக்கு.
காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுர வாங்குது? தூக்கு முடி சாவு. சோலி முடிச்சு. ஹாய், நம்ம தலைவர் வந்து இன்னைக்கு ஷிரடி போயிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பா ஷிரடி போனா பாபா வந்து கைவிடவே மாட்டாரு. சாம்பார் ஆப்பு எனக்கு கண்டிப்பா கைவிட மாட்டாரு. நம்ம தலைவருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து அவர் கண்டிப்பா செய்வாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதுக்கு நடுவுல சதி பண்றதுக்குனே சில கூட்டங்கள் தெரியுது. என்ன வேணா சதி பண்ணி நம்ம தலைவரை ஜெயிக்க விடாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு நடந்துடக்கூடாது. நம்ம தலைவர் தான் ஜெயிக்கணும், நம்ம தலைவர் தான் ஜெயிக்கணும், டிவிக்கு தான் ஜெயிக்கணும். அப்புறம் ஏன்டா பயந்து சாகுறீங்க? நீ பயந்துட்டு என்னைய பார்த்து பயந்து. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எலெக்ஷன் முடிஞ்சு அப்படியே டெட் சைலண்டாக இருக்குது. எப்படா மே 4 வரும்னு இருக்குது. பல பிரச்சனைக்கும் மே 4 தான் தீர்வு. எதுக்கு இதெல்லாம்? விஜயனா எப்படியாவது ஜெயிச்சிருன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். கரூர் சம்பவத்தில் அந்த இறந்து போன ஆன்மாக்களுக்கு நீதி கேட்டு போராடி ஒரு 4 வீடியோ போட்டோம். அது கொண்டு வந்து என்னை நிப்பாட்டின இடம் தான் பார்த்தீங்கன்னா இது சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ். ஆனால் அந்த இறந்து போன 41 ஆன்மாக்களுக்கும் தெரியும் நான் நியாயம் கேட்டு தான் போராடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியாவது ஒரு நாள் அண்ணன் கையில் இந்த வீடியோ கிடைக்கும். அண்ணன் இந்த வீடியோ பார்ப்பாரு. பார்க்குறப்ப எனக்கான நீதி சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஸோ அதனால மற்ற கட்சியை சார்ந்த நண்பர்கள் இன்னும் நாங்க தான் நினைச்சுக்கிட்டு தயவு செய்து உங்களுடைய மன கனவை சிதைச்சிடாதீங்க. அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வீரனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வெற்றியை விட தோல்வியை அக்செப்ட் பண்ணி பழகிக்கணும். என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு.